வணக்கம். இன்று ஜூன் 21 தந்தையர் தினம். கண்டதை சொல்லுகிறேன், உங்கள் கதையை சொல்லுகிறேன். கண்டதை சொல்லுகிறேன், உங்கள் கதையை சொல்லுகிறேன். தந்தையர் தினம் என்று பார்க்கும்போது ஒரு மரத்தின் வேர்கள் எவ்வாறு வெளியே தெரிவதில்லையோ அதே போல ஒரு குடும்பத்தில் தந்தை ஆற்றுகின்ற பணி அவர் மறைந்த பின்னால் தான் வெளியே தெரிய வருகிறது. ஆனாலும் அவர் அந்த நேரத்தில் எங்களோடு இருப்பதில்லை. நாங்கள் அவரை பற்றி உணரும் போது அவர் செய்த தியாகங்கள், குடும்பத்திற்காக ஆற்றிய பணிகளை பற்றி நாங்கள் அறிய வரும்போது அவர் எங்களோடு இருப்பதில்லை. ஒரு தாய் 10 மாதம் மட்டுமே தனது கருவறையில் குழந்தைகளை சுமக்கிறார். ஆனால் ஒரு தந்தை மிச்ச நாள் முழுவதும் அந்த குடும்பத்தை தாங்கி அந்த குடும்பத்திற்காகவே மெழுகாக உருகி தண்ணியே வருத்தி உழைக்கின்றார். இங்கே பலர் தந்தையர் தினத்திற்காக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள், வரவேற்கத்தக்கது. ஆனால் உண்மையில் அந்த தந்தையர்கள் உயிரோடு இருக்கும்போது நான் பலரை பார்த்திருக்கிறேன். அவர்களிடமிருந்து இந்த சொத்துக்களை, வீடுகளை, வளவுகளை, காணிகளை, பணத்தை, வங்கியில் உள்ள நிலையான வைப்பிலே வைக்கப்பட்ட பணத்தை எல்லாம் வாங்கிய பின் அவர்களை கொண்டு அனாதை மடத்திலும் சீனியர் ஹோம் என்று சொல்லப்படுகின்ற முதியோர் இல்லத்திலும் தள்ளிவிட்டு வந்து விடுகிறார். அவர்கள் அந்த முதிய நிலைமையிலும் வயோதிப நிலைமையிலும் பாசத்திற்காக அவர்கள் ஏங்கி வடிக்கின்ற ஒவ்வொரு கண்ணீர் துளிகளிலும் நீங்கள் பங்கு கொள்ள வேண்டும். அதுதான் உண்மையான ஒரு பிள்ளையின் வளர்ப்பாக இருக்கும். இங்கே பலர் தங்களது பெற்றோர்களை அவர்களிடமிருந்து இனி எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை என்கின்ற அந்த நிலைமை வந்த பின்னர் ஒதுக்கி தள்ளிவிட்டு அவர்கள் போய்விடுகிறார்கள். ஆனால் அவர்கள் ஒன்றை நினைக்க வேண்டும். இந்த நிலைமை நாளை அவர்களுக்கு வரலாம். சொல்வார்கள் தமிழிலே ஒரு பழமொழி, காவோலை விழ குருத்தோலை சிரிக்கும் என்பார்கள். ஏனென்றால் அதுக்கு காவலைக்கு தெரியவில்லை இதே நிலைமை எனக்கு வரும் என்று. அவை நண்பர்களை, உங்களது வயோதிப தாய் தந்தையர்களை, அவர்கள் உங்களுக்காக இரவு பகல் பாராமல் உழைத்தே செருப்பாய் தேய்ந்தவர்கள், தன் பிள்ளை வாழ வேண்டும் என்பதற்காக, தன் பிள்ளை இனிதாக எதிர்காலத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக கல்வியிலிருந்து கலை, விளையாட்டு என்று ஒவ்வொரு துறையாக உங்களை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு வந்த அந்த பெற்றோரை மறவாதீர்கள். அவர்கள் செய்த மிகப்பெரிய தியாகங்களை நீங்கள் மறந்து விடாதீர்கள். வருங்காலம் உங்களை மன்னிக்காது. ஒரு கதை ஒன்று ஞாபகத்திற்கு வருகிறது. ஒரு வீட்டில் ஒரு வயோதிப ஒரு தகப்பன் இருந்திருக்கிறார். அவருக்கு ஒரு பாத்திரத்திலே ஒரு நாளும் உணவு கொடுக்கப்படும். அப்ப ஒரு நாள் அந்த பாத்திரத்தை அவர் உணவு கொடுப்பதற்காக தேடிக்கொண்டிருக்கிறார். அந்த வயோதிபரின் மகன் அந்த பாத்திரத்தை காணவில்லை. அவர் தேடிக்கொண்டிருக்க அந்த சின்ன மகன் வந்து கேட்டான், என்ன பார்த்து எடுக்கிறீர்கள்? இல்லை, அந்த பாத்திரம், தாத்தாவுக்கு சாப்பாடு கொடுக்குற பாத்திரத்தை காணுங்க. கொஞ்சம் நான் தான் எடுத்து வச்சுருக்கிறேன். அது ஏன்னு கேட்டேன். இல்லை, உங்களுக்கு பிறகு ஒரு காலத்தில் நான் சாப்பாடு தர்றது தேவையா இருக்கும். அவை நாங்கள் எங்களது முன்னவர்களுக்கு என்னென்ன செய்கிறோமோ அதை எங்களது குழந்தைகள் திருப்பி செய்யும். தயவாக கேட்கிறேன், உங்களது பெற்றோர்கள் வாழும்போது அவர்களை வாழ்த்த வேண்டும். வாழும்போது அவர்களை மன மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும். அவர்கள் நீங்கள் வயோதிபர் மடத்திலே கொண்டு போய் பல ரசமும் பாயாசமும் கொடுத்தாலும் கூட உங்களோடு இருந்து அருந்துகின்ற அந்த உப்பு கஞ்சி கிணியாக வரப்போவதில்லை. இந்த பாசமும் நேசமும் உங்களுக்கு சோற்றோடு ஊட்டி 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 வளர்த்தார்களே, அவர்களுக்கு நீங்கள் செய்கின்ற கைமாறு ஒன்றாகத்தான் இருக்க முடியும். அவர்கள் இந்த வயோதிப நிலையில் அவர்களை மனம் கலங்க வைக்காதீர்கள், ரத்தம் கண்ணீர் சிந்த வைக்காதீர்கள். அது உங்கள் வம்சத்திற்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் ஒரு கேடாக அமையும். இது சம்பந்தமான உங்களது ஆரோக்கியமான அபிப்பிராயங்களை எதிர்பார்க்கிறேன். நன்றி, வணக்கம்.